ஹாய் மக்களே! நெறைய பேர் பரணி தீபம், கார்த்திகை தீபம் ரிலேட்டடா நெறைய டவுட்ஸ கமெண்ட்ஸ்லயும், மெசேஜ்லயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு பரணி தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுறேன். ஒரு தாம்பாள தட்டு இல்லாட்டி மனைப்பலகை எடுத்துக்கங்க. அதில அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, 5 மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள எடுத்துட்டு, அதுக்கும் மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, நெய் தீபத்த ஏத்தணும். அந்த தீபம் வந்து வட்ட வடிவத்தில இருக்கணும். எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த விளக்க பூஜை அறையில மட்டும் தான் வைக்கணும். வாசல்ல கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்புறம் பூஜை அறையிலே நீங்க எப்பயுமே காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் ஏத்துவீங்க பார்த்தீங்களா? அது எப்பயும் போலவே ஏத்திட்டு, இந்த 5 விளக்குகளையும் பூஜை அறையிலே ஏத்திருங்க. அப்புறம் வந்து நிலைவாசல்ல 2 அகல் விளக்குகள வைக்கணும். இவ்வளோதான் பரணி தீபம். இதற்கு மேல உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எவ்வளோ அகல் விளக்குகள வேணாலும் வீட்ல ஏத்திக்கலாம். பூக்கள் வீட்ல இருந்துச்சுன்னா, அந்த தாம்பாள தட்டுல அகல் விளக்குகள் பக்கத்துல பூக்களையும் வச்சுக்கங்க. அப்புறம் இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியணும்? அடுத்த நாள் காலையில வரைக்கும் எரியணுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் தேவையில்ல. கார்த்திகை